Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீக்கெண்ட் டேஸ் வீக் டேஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல டேட் இருக்கு ஜூன் 1 ல இருந்து டில் ஜூன் 30th வரைக்கும் நமக்கு டேட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டோட ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா மந்த், டேட், இயர் அந்த ஆர்டர்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா B காலம்ல வீக் டேஸ்னா வீக் டேஸ்னு இருக்கும், வீக்கெண்ட்னா வீக்கெண்ட்னு சொல்லிட்டு ரெட்ல ஹைலைட் ஆயிருக்கும். நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ சிஸ்டம்ல ஜூன் மந்த் இங்க கேலண்டர் நமக்கு ரைட் சைடு வந்து ஷோ பண்ணுது இல்லைங்களா. இங்க வந்து பாருங்க 1 ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு வீக் டே. ஸோ நமக்கு கிரீன்ல வந்து அங்க டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கிரீன்ல தான் இருக்கு. அடுத்து வந்து 6th 7th வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. ஸோ நமக்கு 6th 7th வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கு, வீக்கெண்ட்னு சொல்லிட்டு அங்க ஷோ பண்ணுது. அதே மாதிரி ஃப்ரம் 8 to 12 வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ், 13 14 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீக்கெண்டு. அதே மாதிரி 20 21 வந்து வீக்கெண்டு, 27 28 வந்து வீக்கெண்டு. இப்போ பாருங்க டவுன்ல வந்து நான் இங்க மூவ் பண்றேன். 13 14 வீக்கெண்டு, 20 21 வீக்கெண்டு, 27 28 வந்து வீக்கெண்டு. ஸோ நமக்கு ப்ராப்பரா வந்து ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் பாருங்க, உதாரணத்துக்கு நான் இங்கே F2 கொடுத்துட்டு இந்த செகண்ட் செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு ஹைலைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2 அப்படின்ற டேட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேன்னு சொல்லிட்டு இங்கே ஹைலைட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்காக இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத. இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வீக் டே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். நாட் ஃபங்க்ஷன், அதே மாதிரி இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 4 ஃபங்க்ஷனை வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த ரிசல்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டை இந்த ஹெட்டரை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் பக்கத்தில் இந்த செல்லில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 காலம்ஸ் இருக்கு. இப்போ இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு தான் நம்ம 1 ல இருந்து 30th வரைக்கும் நம்ம வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நான் இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து F2 கொடுக்குறேன். F2 கொடுத்துட்டு ஜூன் 1 ல இருந்து டில் 30th வரைக்கும் நான் டிராகிங் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜூன் மந்த் மட்டும் நான் 30th வரைக்கும் இங்கே நான் டிராகிங் டவுன் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபார்மேட் Ctrl 1 ப்ரெஸ் பண்ணுறேன். என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஃபார்மேட்டில் மந்த்து, டேட்டு 4 times y அப்படின்றது கொடுத்துக்கிறேன். MMDD 4 times y அப்படின்ற ஃபார்மேட்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டில் வந்து இப்போ நான் இந்த இடத்துல ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டேஸ்ன்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த வீக்கெண்டா வீக் டேஸாங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அந்த டே நேம் வந்து நம்ம இங்கே விசிபிள் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணி பக்கத்து செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு இங்கே 4 times D கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டே வந்து எனக்கு இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு டேட்டும் எந்த டே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 2 ஃபார்முலாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த D காலமில்
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் அப்ளை பண்ண போகிறேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் டு வீக் டே. வீக் டேல இந்த சீரியல் நம்பர் ரிட்டர்ன் டைப்பு. இப்போ சீரியல் நம்பர்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, A2 நான் வந்து சூஸ் பண்ணுறேன். கமா ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மல்டிபிள் ரிட்டர்ன் டைப்பில் வந்து ஆப்ஷன் இருக்கும் சீரியல் நம்பர்ஸ். இதில் வந்து நான் செகண்ட் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்குறோம். இப்போ 1 கொடுத்தா சண்டே டு சாட்டர்டே கவுண்ட் எடுத்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரியல் நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அப்படின்னா சண்டேக்கு 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அங்கே வந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த ரைட் சைடு பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்டாக்ஸ் நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வீக் டே ரிட்டர்ன் நம்பர் 1. இப்போ வந்து மண்டே டு சண்டே, அப்போ மண்டே 1ன்னு எடுத்துக்கும், டியூஸ்டே 2, வெனஸ்டே 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் டைப்பு 2ன்னு சொல்லிட்டு நான் அங்கே அசைன் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் 6. ஸோ இப்போ நம்ம மண்டே டு சண்டேங்கிறது தான் நம்மளோட ஆர்டர். அப்போ வந்து 6ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஓகேங்களா? இப்போ இந்த வீக் டேஸில் இந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஈக்குவல் டு 6 இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே F9 ப்ரெஸ் பண்ணுறேன், 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. நமக்கு வந்து கண்டிஷன் வந்து மெட் ஆகலை. 2 ஈக்குவலாக இருந்தால் ட்ரூவாக வரும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்டர் பண்ணுறேன். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அதே நாங்கள் வந்து சாட்டர்டே வர்ற இடத்துல பாருங்கள், இப்போ நான் இதை ட்ராகிங் டவுன் பண்ணுறேன். எங்கே சாட்டர்டே இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது, பிகாஸ் அது வந்து 6th. ஓகேங்களா? இப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவை டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ F2 கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து இப்போ நம்ம சாட்டர்டேக்கு வந்து நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இதே ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஆர் லாஜிக் யூஸ் பண்ணுறேன், ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டேக்கு வேலிடேட் பண்ணுறோம். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் 2க்கு வந்து அதே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே 7 சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு 7th டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருக்கும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மண்டே டு சண்டேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து 7th வந்து சண்டே. ஸோ அதுக்காக நம்ம இதை சாட்டர்டேவும் வேலிடேட் பண்ணுறோம், சண்டேவும் வேலிடேட் பண்ணுறோம். இப்போ இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணுறோம், 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறோம் இந்த ஆர் கண்டிஷனில். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை நான் ட்ராகிங் டவுன் பண்ணும்போது எனக்கு சாட்டர்டே சண்டே 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இப்போ வந்து உங்களுக்கு லாஜிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை பாட்டம் வரைக்கும் இந்த ஃபார்முலாவை நான் ட்ராகிங் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ட்ராகிங் டவுன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ட்ரூவை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி காலமில் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? 8 days இருக்குது. இப்போ இதில் இருக்கிற ஃபால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் டேஸு, ட்ரூ எல்லாமே வீக்கெண்ட் டேஸு. ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. இப்போ இதே ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே வீக் டே நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதே ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல இந்த ஆர் கண்டிஷன் இருக்குங்களா, இங்கே போயிட்டு நாட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நாட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாஜிக்கல் இருக்குங்களா, இந்த என்டையர் ஃபங்க்ஷன் தான் லாஜிக்கல். ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பாட்டம் வரைக்கும் ட்ராகிங் டவுன் பண்ணிட்டோம். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த டி காலமில் இருக்கிற ஃபங்க்ஷனோட ஆப்போனண்ட்டாக இது வந்து ஆக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி காலமில் நமக்கு ட்ரூ இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டாக இருக்கும். பட் இங்கே சி காலமில் ட்ரூ இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேவாக இருக்கும். ஃபால்ஸ் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
வீக்கெண்டா இருக்கும். இப்படி ஆப்போனண்டா நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கும் இந்த நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது இல்லைங்களா? அதுக்கு பதிலா எனக்கு அந்த இடத்துல வீக்கெண்டுனா வீக்கெண்ட் வரணும், அதர்வைஸ் வீக் டேஸ்னா வீக் டேஸ்ன்னு சொல்லி அங்க டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் என்னோட டாஸ்க்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்றேன். இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் இந்த என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கலாம், இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ ட்ரூவா இருந்ததுனாக்க எனக்கு என்ன அங்க வரணும் அப்படின்னாக்க வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு அங்க டிஸ்பிளே பண்ணணும். அதர்வைஸ் எனக்கு அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வீக் டேஸ்னு வந்துடணும். இப்போ இதுதான் கான்செப்ட். இங்க ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு வீக்கெண்டு அதர்வைஸ் எனக்கு வீக் டே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு எங்கெல்லாம் ஃபால்ஸ் இருந்ததோ அங்க வந்து வீக் டேன்னு வந்துடும், எங்க ட்ரூ இருந்ததோ அங்க வந்து வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நான் டைரக்டா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம போயிட்டு F2 கொடுத்துட்டு இந்த நாட் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஈக்குவல் டு இங்க கிடைக்கிற வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா இங்க வந்து வீக் டே அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். வீக் டே ஒருவேளை ஃபால்ஸ் அதர்வைஸ் கண்டிஷன் இந்த ட்ரூ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து வீக்கெண்டு. ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல நம்ம எந்த ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணலாம், காமனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வீக் டே இருக்கு இல்லைங்களா, இந்த வீக் டேவையும் இந்த வீக் எண்டையும் சேர்த்து நான் என்ன பண்றேன், ஒரே காலம்லயே நான் வந்து கொடுத்து ரிசல்ட்டை ஷோ பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன பண்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண போறேன். இதை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து டைரக்டா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இப்போ நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க வீக் டே வீக்கெண்டு. இப்போ இங்க வந்து நான் டைரக்டா F2 கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வீக் டே வீக்கெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எடுத்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லாஜிக் அப்படியே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை டிராகிங் டவுன் பண்றேன். டிராகிங் டவுன் பண்ணிட்டு இந்த எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ இந்த எடுத்துட்டு நியூ ரூல் கொடுக்குறேன். இங்க செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து வீக் டே அப்படின்னா எனக்கு வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் ஆகணும். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலிக்ல வேணும், ஒயிட் கலர் வேணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வீக் டேஸ் எல்லாமே எனக்கு இப்படி ஹைலைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதே ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டு அகைன் நியூ ரூல் கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்ல போயிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ரெட் கலர்ல வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இட்டாலிக்கு இங்க வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கிரில் லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க வந்து வியூல போயிட்டு கிரில் லைன்ஸ் வந்து பார்டர்ஸ் வந்து நான் இந்த டேட்டா செட்டுக்கு பார்டர் அப்ளை பண்ணிட்டு கிரில் லைன்ஸ் வந்து அன்செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இது வியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து இதை ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு விசிபிள் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறேன் ஃபார்முலா டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதை நான் என்ன பண்றேன், ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு டாப்ல வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணிக்கிறேன் C2ல இருக்கிறத. அடுத்தது வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு
D2ல இருக்கிறத விசிபிள் பண்ணுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு E2ல இருக்கிறத நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். இதை மூணையும் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி. இப்போது இந்த C காலையும் D காலையும் ஹைட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து விசிபிள் பண்ணேன். நீங்கள் டைரெக்டாக E காலமில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த செல்ஸை மெர்ஜ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரே ஈவனாக விசிபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு இங்கே நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் மெர்ஜ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதுவும் உங்களுக்கு கிளியர் விசிபிள் இருக்கும். அகைன் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதை நான் B காலமே ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் டைனமிக்காக இங்கே நான் சேஞ்ச் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இங்கே வந்து 6th அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஜூன் மந்தில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு ஹைலைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் 7th சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் வந்து 13th வந்து நமக்கு வீக்கெண்டு. ஸோ இப்போ நான் ஜூன் 13 வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வீக்கெண்ட் சொல்லிட்டு நமக்கு இங்கே ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஹைலைட் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.